சூரத் டு அகமதாபாத் ஹைவேல இருக்கோம். நம்ம இந்தியாவில் லாங்கஸ்ட் இவி ஸ்கூட்டர் ரைடுங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கலில் வந்து இந்தியாவை சுற்றி வரோம். டோட்டலாக 15,000 கிலோமீட்டர், 15,000 கிலோமீட்டர், 15,000 ப்ளஸ் கிலோமீட்டர்ஸு கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ரைடு. நம்ம கீழே சவுத்தில் இருந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு வந்து குஜராத்து, மேலே டாப் காஷ்மீர், ரைட் சைடு லாஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால், திரும்ப கன்னியாகுமரிக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த ரைடோட பிளானு. இதை வேறு யாரும் ட்ரை பண்ணல, நம்ம தான் ட்ரை பண்ணுறோம். லைக் ஒரே ஆளாக போயிட்டு இருக்கோம். அங்கே போகிறங்க பைக்கர்ஸ் டீம் போகிறாங்க, நைஸில் போகிறாங்க, லாங் ரைடு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு அதுதான் பிளானு. நம்ம இன்னையோட 14 days ஆச்சு. ஆக்சுவலி நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ரைடுக்கு 14 days ஆயிடுச்சு. 3,000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்துட்டு அகமதாபாத் போகலாம். அகமதாபாத்தில் ஒரு பிட் ஸ்டாப் போடலாம். அது ஒரு 64 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அந்த ஹைவேல தான் இருக்கேன். நல்லாயிருக்கு, பாருங்கள் லொக்கேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட், லைக்ஸ், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி இவி ஸ்கூட்டரில் வந்துட்டு ஒரு 400-500 கிலோமீட்டருக்கு போகிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் 15,000 கிலோமீட்டர் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தனியாக போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் என்னங்க எங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும், எங்களை கொண்டு போகும், எனர்ஜி கொடுக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கு. மார்னிங் 9:54 டைமு. 1:30 வந்து நமக்கு நார்மல் மோடில் இருக்குது. என்னமோ போட்டு விற்கிறாங்க. அந்த சோளம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோளம் கருதுன்னு சொல்லுவாங்க. கருதை வந்து பக்கத்தில் அங்கே இருக்கிற இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து, தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க அதை ஒரு மாதிரி வேகவோ என்னமோ விற்கிறாங்க. வறுக்கவோ பொரிக்கணுமோ பண்ணிவிட்டு அதை விற்கிறாங்க. வரிசையாக அந்த ஷாப் இருக்குது, அந்த கடை இருக்குது. சாப்பிட்லாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் எந்த அளவுக்கு எனக்கு சூட் ஆகும் தெரில. அது என்ன ஐட்டம், எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியல. அப்புறம் நம்ம ரைடில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப பார்த்து எடுத்துக்கணும். திடீர்னு டிசென்ட்ரி ஆகிறதுக்கோ இல்லை அப்செட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னன்னே தெரியாது, நமக்கு அது சூட் ஆகுமோன்னு தெரியல. நான் காலையிலே வந்துட்டு ஆலு பரோட்டா சாப்பிட்டேன். தயிரும் சப்பாத்திக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு, மசால் உருளைக்கிழங்கு உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே வந்து சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. திக்காக ஒரு 5 சப்பாத்தி ஒட்டுக்காக வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும். 105 rupees ஒரு இது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு ஒரு நாள் பட்ஜெட்டே 100 தான்டா. நீங்கள் ஒரே ஒரு ரொட்டி மாத்திரம் 100 rupees கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறது. சாப்பிட்டாச்சு, அதனால் வேறு எதுவும் ட்ரை பண்ணல. நம்ம அகமதாபாத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி பெட்ரோல் பம்ப்ஸில் தான் சார்ஜ் போடுறோம். எலக்ட்ரிக் வந்துட்டு சார்ஜிங் நமக்கு வந்து ரெகுலராக சார்ஜிங் ஸ்டேஷன் கிடைக்காது. ஆனால் பெட்ரோல் பம்ப்ஸில் வந்து நமக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம வந்து அலோவ் பண்ணாலும் நமக்கு வந்து 4 hours 5 hours கம்ப்ளீட்டாக வேணும் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்படின்னா, 150 கிலோமீட்டர்ஸ் போகணுன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக 5 மணி நேரம் சார்ஜ் ஆகணும். ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் குயிக்காக சார்ஜ் ஆகுது. எங்கே வேணால் போட்டாலும் ஒரு 1 or 2 hours, மேக்ஸிமம் 2 hours வந்து இவ்வளோ ஒரு 150 சார்ஜ் ஆகும் அப்படின்னா அது இன்னும் பெஸ்ட்டு. நமக்கு குயிக்காக மூவ் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்துட்டு பெட்ரோல் இல்லாததுனால எல்லா வகையிலையும் எலக்ட்ரிக் நமக்கு சப்போர்ட் தான். நம்ம இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம் ப்ராப்பராக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதுதான் வந்து ஹைவே, அகமதாபாத், சூரத் டு அகமதாபாத் ஹைவே. நம்ம பேக் சைட் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் வந்து மும்பை வந்துடும். நம்ம இப்போ இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கோம், அகமதாபாத் போயிட்டு அங்கேருந்து வேறு என்ன பிளான்ன்றதை யோசிக்கலாம். எது நமக்கு வந்து கன்வீனியன்ட் வே இருக்குது, எது பாசிபிளாக கிராஸ் ஆக முடியும்னு பார்த்துக்கலாம். ஹைவேல போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் போயிடலாம். நமக்கு கவனமாக இருந்தால் போதும், எந்த பிரச்சனையும் ஆகாது. நம்ம சேஃபாக போய்க்கிறது பெஸ்ட்டு. மோஸ்ட்டாக எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, ஏர் செக் பண்ணிக்கோங்க, இல்லை ஒயர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக டயர் செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரோட்டை கனெக்ட் பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்லா இருக்கணும். என் வண்டியில் இப்போ நம்ம வண்டியில் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 18,000 கிலோமீட்டர் பக்கம் ரைட் பண்ணியாச்சு. இது 5 months வண்டி, ஓல்டு வண்டி. ஓலா S1 Pro தான் எடுத்து நம்ம அதில் போயிட்டு இருக்கோம். நான் அவங்கள ப்ரமோட் பண்ணலை, ஆனால் நம்ம அந்த வண்டி தான் எடுத்து போயிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக்கில் போகணும், நல்ல ரேஞ்ச் வேணும், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வண்டி வேணுங்கும் போது டாப் 5ல் இருக்கிறது இப்போ
இப்போதைக்கு ஓலாவும் இருக்குது. ஸோ அந்த வண்டி நான் எடுத்திருந்தேன். ஏன்னா நல்ல ஒரு ஜென்யூன் ரேஞ்ச் கொடுத்துட்ருக்கிறது அந்த வண்டி தான், நான் சொல்லி ஆகணும். நான் ஓகே, பட் ஓலா ஓகே அப்படியே போகுது. லாஜிஸ்டிக் சர்வீஸ், நான் ஏன் இந்த ஈவி எடுத்து ரைட் பண்ண ட்ரை பண்ணேன்னா கைஸ், சீரியஸாக சொல்லணும், நமக்கு வந்து ஆயில் எல்லாம் ரொம்ப முடிஞ்சிருச்சு. நமக்கு மோஸ்ட்டாக நிலத்திலிருந்து எடுத்த ஆயில் அது இதெல்லாம் முடிய போகுது. மோஸ்ட்டாக வந்து பணக்கார நாடுங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்மள மாதிரி வளர்ந்து வர நாடுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த எலக்ட்ரிக் வந்து எல்லா வகையிலையும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. பெட்டர் எதுன்னு கேட்டால் பெட்ரோல் வண்டியா எலக்ட்ரிக் வண்டியானா எலக்ட்ரிக் வண்டி பெஸ்ட்டு, எல்லா வகையிலையும் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து க்ரீனர் ரைடு, க்ரீனர் டிரைவிங், க்ரீனர் டிரான்ஸ்போர்ட் வந்து ஈவி மாத்திரம்தான். அதில் பெரிய உங்களுக்கு அந்த பொல்யூஷன் வந்து ஒன்றுமே இல்லை கைஸ். என் வண்டியில் ஒரு சூடு, நம்ம வந்து ஒரு 50 கிலோமீட்டர் பெட்ரோல் பைக்கில் போனால் வண்டி ஹீட் ஆகிடும். உங்களுக்கு தெரியும், அந்த என்ஜினெல்லாம் அந்த ஆயிலெல்லாம் இருக்கனால ஒரு இதாக தான் இருக்கும், கன்ஜஸ்டடாக தான் இருக்கும் டிரைவிங்கு. ஆனால் இத்தனை வருஷம் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதுக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிருக்கு, எலக்ட்ரிக் வண்டிங்க ரொம்ப பியூட்டிஃபுல் லைஃபு, நல்லா வந்து பெனிஃபிட் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும் அப்படின்னா இது ரொம்ப பெனிஃபிட். எலக்ட்ரிக் வண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எலக்ட்ரிக் பைக் லைஃப்பில் வாங்கி அது எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல தரமான வண்டிங்க வரும். என்னால் முடிஞ்சதும் நான் சிலதெல்லாம் வந்து சர்வை பண்ணி போடுறேன், நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபைனலாக அதை ரிவீல் பண்ணுறேன், என்னென்ன வண்டி ஓகே. ஸோ இதுக்கு போகிறதுக்கு லைக் எலக்ட்ரிக் வண்டி, பைக் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பைக்கில் போயிடலாம், ஸ்கூட்டரில் போயிடலாம். ஸோ நான் வந்து ஃபைனலாக அதை ரிவீல் பண்ணுறேன். இந்த ட்ரிப் முடியட்டும், எதெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குது என்ன ஏதுன்றதை நான் ஒரு ரியல் டைமில் உணர்ந்து இது பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் குட், நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு. சில்லாக ஃபீல் பண்ணுறேன், சில்லு இருக்கு. நைட்டு நல்ல சில்லு, ரொம்ப நல்ல சில்லு. நான் வெளியே தூங்குனனால அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ சில்லாக இருக்குது இங்கே ஏரியாவுக்கு. அப்படியும் படுத்து தூங்கிட்டாங்க. நேற்று வந்து ஷார்ட்ஸ் டிஷர்ட்ஸ் மாத்திரம் போட்டுட்டு பிளாங்கெட் போட்டு படுத்துட்டேன். நைட்டு எல்லாம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. நான் யோசிக்கவே இல்லை பேண்ட்ஸ் எல்லாம் போடணுன்னு. நான் அப்போ தான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா க்ளாத்ஸும். கொஞ்சம் ஈரமாக இருந்தனால என்னால் போட்டுக்க முடியல. இடுப்புலாம் ஈரமாக இருந்துச்சு, காலெல்லாம் காஞ்சிச்சு பேண்ட்டில். இடுப்புலாம் ஈரமாக இருந்தது. அந்த ஈரமாக காயாது சீக்கிரம், அந்த திக்கான ஏரியாலெல்லாம் கொஞ்சம் துணிங்க காயறது லேட் ஆகும். அதனால் சரி ஷார்ட்ஸ்லேயே படுத்துக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப தின் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டுகிட்டே படுத்து தூங்கினேன். என்னோட பிளாங்கெட் அவ்வளோ திக்காக இருக்கும். அப்படி இருந்தும் உள்ளே குளிர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே எப்படின்னா லடாக்லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. லடாக்லாம் பயங்கர சில்லாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம மிலிட்டரிங்கெல்லாம் அங்கே தானே இருக்காங்க, அவங்க இந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் சில எமர்ஜென்சி டைமில் நம்ம நார்மலாக தூங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். சில விஷயம் நடக்கும்போது, சில ஃபைட்ஸ் ஒரு மிஷன் ஏதாவது ஒரு பிரச்சனை போகும்போது அவங்க அந்த மாதிரி படுத்து தூங்கியிருப்பாங்க. அவங்கள மாத்திரம் சொல்ல முடியாது, அங்கே லோக்கல் சிவிலியன்ஸ் கூட அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. இந்தியாவில் ரொம்ப டாப் சில்லு ஏரியா வந்து லேன் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் இப்போ தான் அங்கே போகிறேன். லே அப்படின்னா காஷ்மீர், அந்த டைரெக்ஷனில் போகிறேன். ஸ்ரீநகர் நினைக்கிறேன். நம்ம வந்து லே போக ட்ரை பண்ணலாம். நான் லே மேலே ஏற ட்ரை பண்ணுறேன். அங்கே வந்து கிராஸ் வாட்டர் நிறையா இருக்கும் கைஸ். கிராஸ் வாட்டர் அப்படி பார்த்துட்டிங்கன்னா போக 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 நம்ம ரோட்ஸ்லேயே வந்து தண்ணிங்க கிராஸ் ஆகிட்டே இருக்கும். பெரிய வீலுங்கள்லாம் கிராஸ் ஆகி போயிடும். நம்மளது ஸ்கூட்டர் வீலு சின்ன வீலு, அது போகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே ஒருத்தர் வந்து ஆக்டிவாக எடுத்துகிட்டு போனது நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்மளாலேயும் போக முடியும். ஆக்டிவ் வாங்கும்போது அதில் வந்து ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் போடுறாங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு உண்டான 200-300 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு உண்டான ஸ்டாமினா அதுக்கு இருக்கும். ஆனால் நம்மளோடது பைக்குன்றதுனால ஹில்ஸ் எல்லாம் ஏறும்போது அதோட வண்டியோட பவரை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். அதோட பேட்டரிக்கு ரொம்ப பவர் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ மைலேஜ் ரேஞ்சு ட்ராப் ஆகலாம். ரேஞ்சு ட்ராப் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறக்கும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு இடையில தான் வந்து மக்கள் வந்து இருக்காங்களாமா. ஸோ மிடில் நான் எங்கேயும் மாட்டிருக்கூடாது. ப்ளஸ் வந்து நமக்கு சார்ஜ் ஆக 6 hours ஆகும்போது ரொம்ப பிரச்சனை இருக்க போகுது. இனிமேல் தான் சம்பவமே ஆரம்பம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஜாலி பண்ணிக்க பாருங்க. கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குல்ல, முடிஞ்சளவு கட்டி வச்சுருக்காங்க, சாஞ்சிருக்கு.
தெரியாது கைஸ். அவர் வந்து டிரைவ் பண்ணுற டென்ஷன்லேயே இருப்பார். எனக்கும் அப்படி தான். பின்னாடி பேக்ஸ் நம்ம ஸ்டஃப்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன். சில சமயம் வந்து சொல்லுவாங்க சஞ்சு வெளியே தொங்கிட்டு இருக்குன்னு. அப்படி பக்கத்தில் இருக்கவர் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்போ அவரு கூடவே நம்ம யாராவது சொன்னால் மாத்திரம் தான் அது சாஞ்சிருக்கேன்னே தெரியும். அவர் அது வரைக்கும் வந்து போயிட்டே தான் இருப்பார். ப்ளஸ் வந்து அவர் அந்த இது மாத்திரம்தான் இருக்கும். இந்த ரோட்டில் வந்து ரோட்ஸை இப்படி வராருங்க பாருங்க, அந்த உள்ளே வரா பாருங்க, அதை மாத்திரமே அவர் கவனிக்கிறதுனால பின்னாடி அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு மைண்டில் இருக்கும். ஆனால் சரிஞ்சிருக்கா இல்லையான்றது அவரால் பார்க்க முடியாதனால அவர் அப்படியே போயிட்டே இருப்பார். சிலதெல்லாம் விழுந்திருக்கு, விழுந்துடும். சிலதெல்லாம் கண்ணில் தொங்கி இருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஸோ சேஃப் கிடையாது. விழும்போது பின்னாடி வரவங்க வந்து அது மேலே இடிக்கிறதுக்கு, ஆக்சிடென்ட்டுக்கு இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகமதாபாத் போயிட்டு இருக்கோம். அகமதாபாத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மேப் செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மேப் வந்து ஒரு சில இடத்துல ஸ்ட்ரகிள் கொடுத்துச்சு. நம்மளோட ஓலாவில் இருக்க மேப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் ரெடி ஆகுது. கொஞ்சம் அப்டேட் பண்ணி போகணும். நான் செக் பண்ணிக்கிறேன். வடோதரா போயிட்டு இருக்கோம். வடோதரா அகமதாபாத் பக்கத்தில் 54 கிலோமீட்டர்ஸ், 52 கிலோமீட்டர்ஸ், 2 hours போகணும். டைம் 10:05 ஆச்சு. நம்மக்கிட்ட வந்துட்டு 115 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பாதி தான் நமக்கு தேவை இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவு நம்ம எவ்ரிடே ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் மாத்திரம்தான் சீக்கிரம் போகணும். எனக்கு வீட்லேயும் அவ்வளோதான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால எவ்வளோ சீக்கிரம் நான் கிராஸ் பண்ணி போக முடியுமோ கிராஸ் பண்ணி போயிடுறேன். நமக்கு பெட்ரோல் பைக்குன்னா ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் சாலிடாக ட்ரைவ் பண்ணி போயிடலாம். இது வந்து எனக்கு 6 hours சார்ஜே ஆகுன்றதுனால என்னால் 150, 125, 125 கிலோமீட்டர்ஸ் தான் போக முடியுது. அப்புறம் எனக்கு ரொம்ப லேட் எடுக்குது. இப்போ தான் நம்ம 3000 கிலோமீட்டர்ஸே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இனி 12,000 கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணணும். இப்போவே நான் கிட்டத்தட்ட எல்லாமே லைக் அதோட அந்த எனர்ஜி எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ட்ரைன் ஆகிருக்கு, டவுன் ஆகிருக்கு. இனி நம்ம மேலே ஏறும்போது ஒரு ஆஃப் கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஒரு ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இனிமே இருக்குது 12,000 கிலோமீட்டர்ஸு போயிடலாம், நோ ப்ராப்ளம். என்னோட வீல் வண்டி மாத்திரம் எனக்கு கை கொடுத்தா போதும். நான் ரெடியாக இருக்கேன். என்னோட குதிரை தான் எனக்கு கை கொடுக்கணும். அவர் கை கொடுக்குன்றாரு, நோ ப்ராப்ளம் அப்படின்றாரு. சரி, ஓகே, ஃபைன், போயிடலாம். நார்மலில் வந்து 80 டாப் ஸ்பீட் கைஸ். நார்மல் மோடில் நம்ம போட்டு போகும்போது ஓலாவில் வந்து 80 டாப் ஸ்பீடு 80 km/h. அது ஒரு ரெஃபர் நம்ம ஓகே போகலாம். அந்த அளவுக்குலாம் பில்ட் பண்ணி குவாலிட்டியும் ஓகே தான் இருக்குது. அதோட மோட்டரோ அதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக தான் இருக்குது. என்ன நமக்கு வந்து ஒரு பெட்ரோல் பைக் எடுத்தால் நான் எப்போவும் சொல்கிறது தான், நம்ம ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் நான் அந்த பைக்கை வச்சுருந்தேன்னு சொல்லலாம். சட்டாக்கு யமஹா சில வண்டிகள்லாம் இருக்குது, ரொம்ப வருஷம் வச்சுருந்தாங்க. டிவிஎஸ் 50 எல்லாம் 20-25 வருஷம். என் பையனோட வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வச்சவங்க, நம்ம அவ்வளோ வச்சு யூஸ் பண்ணவங்க. ஏன்னா நமக்கு அவ்வளோ தான் நம்ம பட்ஜெட், நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கிற தலைமுறைகள். ஸோ நமக்கு வந்து ஒரு 50,000-60,000 வண்டின்றது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்காக வரணும். ஆனால் நம்ம இதை எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வருமானது தான் விஷயம். வரும்னு சொல்கிறாங்க. நமக்கு 10 years வந்தாலே பெஸ்ட்டு தான் கைஸ். நமக்கு 10 years வந்து பேட்டரி வந்து எதுவுமே பேட்டரி தான், பேட்டரி அண்ட் மோட்டர் தான் லைஃப் இதில். அது மாத்திரம் ஒரு 10 yearsக்கு வந்தாலே அதோட லைஃப் அது வந்தாலே போதும். ஆனால் இவங்க ஓலாவில் வந்து 80,000 கிலோமீட்டருக்கு வந்து லைஃப் கொடுக்குறாங்க. 80,000 கிலோமீட்டர் என் வண்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓலாக்காரங்க இது பண்ணுறாங்க, அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் 8 வருஷத்துக்கு 8 yearsக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. 8 வருஷம் ஆர் 80,000 கிலோமீட்டர்ஸ், ரெண்டில் எது வேணாலும் ரெண்டும் கேரண்டி கொடுக்குறாங்க. பேட்டரி வந்து அடிக்கடி போயிடுதுன்னு சொல்கிறாங்க. பேட்டரி இதாகிடுச்சு, வண்டியாக நிறைய ப்ராப்ளம் நீங்கள் கேள்விப்பட்டே இருப்பீங்க. நல்லா கேட்டுக்கோங்க கைஸ். நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோம். இப்போ தான் பேசிக் ரெவல்யூஷன், பேட்டரி ரெவல்யூஷன்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்.
அதனால நமக்கு வந்து ஒவ்வொன்றையும் பில்ட் தான் பண்ண முடியும். ஒன்று ஆகுது, ஓகே இப்படி இங்கே வச்சா இது ஃபயர் ஆகுது அப்படின்னா அது அங்கே வைக்காம வேற இடத்துல வைக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அங்கே வச்சாதான் தெரியுது அங்கே ஃபயர் ஆகுதுன்னு. ஸோ நம்ம மாற்றி வைக்கணும். ஸோ பேட்டரி இப்படி இருந்து ஓட்டினா தான் லைஃப் கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம அதை பண்ணணும். இல்லை நமக்கு வந்து அங்கே அப்படி ஆகலை. இதுதான் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒன்று வந்து பிரச்சனையாக இருக்குன்னா அது அடுத்த டைம் வராமல் பார்த்துக்கிறது தான் டெவலப்மெண்ட். இப்போ தான் பேட்டரி ரெவல்யூஷன்லேயே இருக்கும். பேட்டரி லைஃப்கே வந்திருக்கோம். பேட்டரி பைக்ஸ் லைஃப்கே வந்திருக்கோம். நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் கைஸ். அதை தான் சொன்னேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்துட்டு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். 2 பேரை வச்சு இழுத்துட்டு போகிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். கேட்பாங்க, 2 பேர்த்த வச்சு பேட்டரி பைக் இழுக்குதான்னு கேட்பாங்க. இன்னைக்கு 2 பேர் இல்லை 3 பேரை வச்சு இழுக்குது. 50 கிலோமீட்டர் ஸ்பீடு இல்லை 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நம்மளால போக முடியுது. ஸோ நம்ம டெவலப் ஆயிருக்கோம். அதில் இருக்க குறைங்களே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போதான் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு பேட்டரி பைக் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம அதில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். ஆனால் அதை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த வண்டிக்கு அவர் போட்டுட்டு போறாருல, அவர் ஒரு 20,000 ரூபாய்க்கு வண்டிக்கு இது போட்டுட்டு போறாரு. 20,000 ரூபாய்க்கு அவங்க வந்து ஒரு ட்ரிப் அடிக்கிறாங்கன்னா டீசல் அவங்களுக்கு தேவைப்படும் 20,000 ரூபாய்க்கு. அந்த 20,000 ரூபாய்க்கு போட்ட டீசல் என்ன ஆகுதுன்னா அப்படியே புகையாக தான் போயிட்டு இருக்கு. அந்த 20,000 புகையாக தான் போயிட்டு இருக்கு. அதே வண்டியை வந்து பேட்டரியில் நீங்கள் போடுங்க, உங்களுக்கு வந்து செலவு வந்து ஒரு 2-3,000 ரூபா தான் கண்டிப்பாக ஆகும். எனக்கு தெரிஞ்சு வந்து அதை ரீசார்ஜ் இது பேட்டரி டாப் இது பண்ணிட்டு போகும்போது, பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு போகும்போது 2-3,000 5,000 ஆகட்டும், 15,000 ரூபாய் அவங்க கையில் நிற்கும். அதில் ப்ளஸ் என்னென்ன வேணும்னா அந்த டேங்க்கு வேண்டாம், அதில் இருக்கிற என்ஜின்ஸு, அதில் இருக்கிற போல்ட்டு நட்டு இது ஆயில் டேங்க், அது எதுவுமே இதில் வேண்டாம். இதில் பெட்ரோல் டேங்க் கிடையாது, ஆயில் எதுவுமே கிடையாது. அந்த காசெல்லாம் கம்மி நமக்கு குறையுது. அதில் வெறும் மோட்டர் அண்ட் பேட்ரி இது 2 தான் இருக்குது. நம்ம அதுக்கு மாத்திரம் செலவு பண்ணிட்டா போதும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 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 பைசா, அந்த புகையாக போன பைசா எல்லாம் கையில் நிற்கிது. உங்கள் வண்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு டெய்லியுமே பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி தேவைப்படுதுன்னா மாதம் 3,000 ரூபாய்க்கு போடுவீங்க, வெறும் புகையாக போகும். அதே 3,000 ரூபாய் டியூ கட்டிட்டு போங்க, ஒரு இது வாங்கிக்கோங்க, ஒரு எலக்ட்ரிக். அதே நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 30,000 36,000 ரூபா வந்து பெட்ரோலுக்கு மாத்திரம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அந்த அப்படியே அந்த 36,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு அசட்டாக இருக்கும் கையில். சார்ஜிங் உங்களுக்கு தெரியும், 1 யூனிட் 2 யூனிட் தான் வந்து வரும். மிஞ்சி போனால் 20 ரூபா 30 ரூபா ஒரு சார்ஜுக்கு வரும். நான் அதெல்லாம் கிளியராக நான் அடுத்த எபிசோட்ஸில் இருந்துட்டு போக அதெல்லாம் எவ்வளோ ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த புகை வேஸ்ட்டாக போகிறது எல்லாமே வந்து ஒரு அசட்டாக ஆகிடும் பேட்ரியில். ப்ளஸ் வந்து அந்த வைப்ரேஷனு, அந்த பேக் போன்னு, அந்த ஸ்பைனல் போகிறது, அதெல்லாம் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ இந்த ஆட்டோவில் போகிறீங்கள, அந்த ஆட்டோ ஓட்டுறாரு இல்லை, ஒரு 20 வருஷம் ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும் தெரியும்ல. அப்போல்லாம் வந்து சொல்லுவாங்க, இதுக்கு பிரசவத்துக்கு போகணுன்னா ஆட்டோவில் போய்டு, பிரசவம் பண்ணி ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வரும், அது வைப்ரேஷன் இருக்கும். எந்த ரோட்டில் விட்டாலும் அவ்வளோ ஆடும். ஆனால் இப்போ வந்திருக்க பேட்டரி ஆட்டோஸில் வந்து ஒன்றுமே தெரியாது கைஸ். நீங்கள் உட்காந்து போகிறதோ அது இழுக்கிறதோ அந்த சவுண்டே வராது. அதில் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா தெரியும், சவுண்டே வராது. இது வந்துட்டு சிஎன்ஜி நினைக்கிறேன், சவுண்டே வராது. அந்த வைப்ரேஷன் இருக்காது. அந்த டிரைவ் பண்ணுற ஆட்டோ டிரைவருக்கு வந்து அந்த இது தெரியாது, டயர்ட் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சரி, நான் ஒரு 3,000-3,500 கிலோமீட்டர் நான் தாண்டி போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 3,500 கம்ப்ளீட் ஆகிடுச்சு, தாண்டி போயிட்டுருக்கேன். எனக்கு ஒரு இதுவுமே தெரியல, நான் ஒரு இவ்வளோ லாங் அடித்து வந்திருக்குன்ற ஒரு ஃபீலே இருக்காது. ஏன்னா நமக்கு அந்த என்ஜின் மேலே உட்காந்து ரைட் பண்ணும்போது ஆகிற வைப்ரேஷன், டயர்டு வந்துட்டு ஒரு பேட்ரி மேலே உட்காந்து அது வருதில்லை கைஸ். ஸோ நான் வந்து ஐ ரெக்கமெண்ட் பேட்ரி ஸ்கூட்டர் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டு. உங்களுக்கு எல்லா வகையிலையும் லாபமாக இருக்கும். இப்போ இது கொண்டு போகிறாருல, இவரெல்லாம் கண்டிப்பாக 50,000 ரூபாய்க்கு டீசல் மாத்திரமே அடிக்கணும் கைஸ். இதே பேட்டரியில் வந்துருச்சுன்னா அந்த 50,000 அவர் டிரைவர் கைக்கே போயிடும், அவர் ரிச் ஆகிடுவார். பேட்டரி இஸ் பெஸ்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட். அப்புறம் அதுக்கு லைஃப் கொடுக்கணும். ஃப்யூச்சரில் என்னென்ன ஆகுன்றத டெக்னீஷியன், அதுக்கு உண்டான டெக்கி பீப்புள் வந்து அதுக்கு லைஃப் எடுக்கிறதுக்கு உண்டான சிந்தனை ஒர்க்கெல்லாம் பண்ணிடுவாங்க. கொண்டு வந்தாலே போதும், எல்லாம் டெவலப் ஆகிடும். ஓகே,
பேக் டு டாபிக். அகமதாபாத்துக்கு போயிட்டு இருக்கோம். வதோதரான்ற ஒரு இடம், குஜராத் ஸ்டேட்டில் இருக்க வதோதரான்ற டிஸ்ட்ரிக்ட் வழியாக நம்ம வந்து திவாரக்கான்ற ஒரு கார்னர், லெஃப்ட் கார்னரில் மேப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் இருக்க ஒரு இடம் இருக்கும். லெஃப்ட் கார்னரில் அந்த லெஃப்ட் இப்படி போகிற இடம் இருக்கும். அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த ஏரியா திவார்கான்னு சொல்லிட்டு அந்த வழியாக போகணும். நம்ம அதில் யாரும் போன மாதிரி எனக்கு தெரியல. நான் அதில் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதான் போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வந்துட்டு 280 கிலோமீட்டர்ஸ் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இன்றைக்கி நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து வதோதரா போயிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக்கில் போகிறோம். 15,000 கிலோமீட்டர் ரைடு, 3,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 12,000 கிலோமீட்டர்ஸுக்கு சோலோ ரைடிங் பண்ணுறேன். கூட யாருமே இல்லை. என் வண்டி, நான், என் ஹெல்மெட்டு, என் மொபைல் ஃபோனு, 4 பேண்ட்டு, 8 டிஷர்ட்ஸ், இவங்க மாத்திரம்தான் போயிட்டு இருக்கோம். பையன் தான் கூட்டிட்டு, இவன் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை, சான்சஸே இல்லை. எதுவுமே ஆகலை, எதுவுமே ஆக வேண்டாம், பத்திரமா போகட்டும். அதான் பேட்டரியில் என்னன்னா இது ஒரு பயம்தான், ஏதாவது அது இதாகிடுமோ அதாயிடுமோ. ஏன்னா வளர்ந்து வந்துட்டுருக்கோம். இருந்தாலுமே இப்போ தானே பெட்ரோல் வந்து வர்றதுனால நமக்கு அந்த ஃபீல் இருக்கத்தான் செய்யும். ஸோ எதுவும் நடக்காது. நடந்துச்சுன்னா நான் அதை வந்துட்டு நான் வெளியே சொல்கிறேன். இந்த ரைட்லேயே நான் என்னென்ன இதாச்சுன்றதை, பேட்ரி எப்படி லைஃப்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. பாட்டு கேட்டு போகிறேன், மேப் இருக்குது, ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே குட். டோல் பிளாஸா 1 கிலோமீட்டர் ஹைவே, இது நல்லா இருக்குது. ஓகே, என்னோட லைக் ஸ்டோரேஜ் வந்து ஒரு மாடரேட் ஒரு 80% வரைக்கும் ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த 20 ரிமைனிங் இருக்க 20% தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். நான் முடிய அப்லோட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் போடுறேன். ஏன்னா நான் நிறைய விஷயம் பார்க்குறதுனால உங்களுக்கு எல்லாமே காமிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா நிறைய வீடியோஸ் எடுக்க வேண்டியிருக்கனால நான் உடனே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது தெரிஞ்சுக்கோங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு கேளுங்க. நான் பேசுகிறேன். நாங்கள் தனியாக இருக்கிறதுக்கு அது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் கேட்குற கொஸ்டின் கேளுங்க என்கிட்ட, என்ன ஏதுன்னுட்டு நான் சொல்கிறேன். ஏதாவது இருக்கா, எப்படி போகுது, என்ன விஷயம், அங்கே ஏதாவது இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். இங்கே போனீங்கன்னா இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன கைஸ் இது, ஏதோ கோட்டை மாதிரி இருக்குது. ஹிந்தியில் போட்டிருக்காங்க. இது ஹிந்தியா பெங்காலியா? கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இங்கிலீஷில் போட்டிருந்தா தெரியும், ஒன்றுமே போடல கைஸ். இது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இதெல்லாம் இருக்குது, கிளாக் டவரெல்லாம் இருக்குது. ஓகே, அதாவது எஜுகேஷன் எம்கேஜிஎம் ஸ்கூல், அதுக்கு ரிலேட்டட் நினச்சேன். எஜுகேஷன் ரிலேட்டட் தான் இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இவங்க வேறு ஹிந்தியில் வேறு பேசி, நம்ம ஹிந்தி வேறு. அவன் கட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள், ஏதோ போட்டு கட்டிகிட்டு இருக்கான். ये क्या है मैडम? What is this? போர்தாம்மா. தேங்க்யூ. ஏதோ போன்ட்டாங்க. அதுக்கு ஏதோ பேர் சொன்னாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. சத்தியமாக அந்த பொண்ணுக்கு வாட் இஸ் திஸ்ன்னு அதுவே யோசிக்கிறாங்க. டீ கொடுக்குறாங்க. டீ இங்கே போய் ஒரு 10 ரூபாய்க்கு டீ வாங்குறேன். என் பொண்ணு விளையாடுற இந்த சின்ன பார்த்து இது இருக்குல்ல, அவ்வளோ தாங்க இருக்குது, இவ்வளோ தாங்க இருக்குது. அண்டா நிறைய டீ குடிப்போங்க நாங்கள், இவ்வளோ பெருசு கொடுத்துட்றானுங்க. சின்ன கப்பு இவ்வளோ தாங்க இருக்குது. என் பொண்ணு வச்சு விளையாடுறது கூட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. என் பொண்ணு எனக்கு கொடுப்பா, அந்த இதை வச்சுருக்கேன், சூப் வச்சுருக்க குடிங்க அப்படின்பா. அதெல்லாம் கூட இவ்வளோ பெருசு இருக்கும், இத்தினோண்டு தான் இருக்குது. அது பேப்பர் கப்பில் போட்டு கொடுத்துட்றானுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாகவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏர்லியானா அந்த இதுக்கு வந்திருக்கோம், அந்த ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்கோம். டெய்லி கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது. நமக்கு பிரச்சனை வந்துட்டு சார்ஜிங், அப்லோடிங், டவுன்லோடிங்கு, எடிட்டிங், அது மாத்திரம்தான் பிரச்சனையாக இருக்குது. ரைடெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அப்லோடிங் அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. காலையில் ஒன்று போட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு இதாகிட்டு இருக்கும், அப்லோட் ஆகிட்டு இருக்குன்னுட்டு காலையிலே அது பண்ணணும். வந்துருச்சதுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பணும். ஸோ
ஸோ இன்றைக்கி அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் காலையிலேயே சின்ன சின்னதாக தூசி அந்த பட்டி பேஸ்ட்லாம் பார்த்து வச்சுருக்கேன் வீடியோஸில். பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டுருக்கேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். இப்போ போகிற பிரேக்கில் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் போட்டுட்டு அடுத்த வீடியோ போக போக இப்போ எடுத்துருக்கிறத நான் எடிட் பண்ணி போடுறேன். அப்பப்போவே முடிச்சுட்டா எனக்கு வந்து அந்த இது இருக்கிறது இல்லை, அந்த ஸ்டோரேஜ் வந்து என்னை இது பண்ணுறது இல்லை. இவ்வளோ ஃபில் ஆகிடுச்சு, நீ அதை பண்ணு இதை பண்ணு எனக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வீடியோஸை காட்டுறதுலேயும் நான் வந்துட்டு மெனக்கெடணும். எனக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே பார்க்கணும். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இது ஒரு மெமரி எனக்கு. ஒரு பர்டிகுலர் இயர் கழிச்சு இதெல்லாம் அந்த யூடியூப்பில் நான் இல்லாதப்போ என் பையன் பேரனுக்கு அது பார்க்கும்போது பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி இருந்துச்சு இந்த ஊர். அப்பார்ட்மெண்ட்ஸ், அரிஸ்டியா அப்பார்ட்மெண்ட்டு அவ்வளோ இருக்குங்க. நம்ம கீழே லெஃப்ட் போக சொல்லுது, நம்ம மேலே வந்துட்டோம். சரி, இங்கே நியர்பை வந்து நமக்கு ஓலா எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹைப்பர் வச்சுருக்காங்களாமா, ஹைப்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கிடலாம். இட்ஸ் நாட் சேஃப் பார்க்கிங் ஆன் த பிரிட்ஜ் ஆர் ஹோல்டிங் ஆன் த பிரிட்ஜ். ஓதாதில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓலா வருது, அங்கே போய்ட்டு வச்செல்லாம் பார்த்துக்கலாம். கைஸ், டியூன் கைஸ்.